அண்மைச் செய்தி. கோவை காந்திபுரம் ராங்கநகர் பகுதியில் உள்ள இருசக்கர உதிரி பாகங்கள் விற்கும் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் தீ விபத்தின் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யும்? வணக்கம் மருள். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ராம் நகர் என்ற இடத்தில் சற்று முன்பாக திடீரென கடையின் மேல் பகுதியில் ஏற்பட்ட தீயானது அடுத்தடுத்து பரவி தற்பொழுது கடை முழுவதும் தீ பரவி கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. இது தொடர்பாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்திருந்த பொழுதும் அவர்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சம்பவ இடத்திற்கு வந்து சேர்வதற்குள் கடை முழுவதும் தீ மளமளவென பரவி கொழுந்து விட்டு எரியும் காட்சிகளைத்தான் நாம் முதலில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடையானது அது பகுதியில் நீண்ட காலமாக மாதேஸ்வரி என்ற பெயரில் இருசக்கர உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடை நடைபெற்று வருகிறது. இந்த கடையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கக்கூடிய உதிரி பாக கடை இருசக்கர வாகன உதிரி பாக கடை என்பதால் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கடையில் ஏற்பட்ட தீயானது அருகில் உள்ள கட்டிடங்களுக்கும் பரவக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது தீயணைப்பு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைப்பதற்காக போராடி வருகிறார்கள். இருப்பினும் கடை முழுவதுமே தீக்கிரை ஆகியுள்ளதால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நியூஸ் தொலைக்காட்சியில் முதல் முறையாக இதன் கழுகு பார்வை காட்சிகள் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அருள்.